ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிட்டியா சமையல் விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேச்சுலர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பேச்சுலர் ரெசிபியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அது எப்படி செஞ்சிடலான்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபஸ்ட் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதில் கடுகு கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். மிளகாய் வெத்தல் இது வந்து உங்களுக்கு பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். இது மிளகுத்தூள். இது வந்து தேவையான உப்பு. இப்போது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருங்க. கடுகு சேர்த்துட்டு ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிளகாய் வெத்தல் வந்து 2 மிளகாய் வெத்தல் நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நான் ஒரு டிப்ஸு சொல்கிறேன். நீங்கள் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா என்ன டிப்ஸு சொல்கிறேன்னு தெரியும். இப்போ இந்த வெண்டைக்காய் அதில் சேர்த்துருங்க. வெண்டைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இதை பண்ணோம்னா நமக்கு அந்த குழகுழப்பு வழவழன்னு இல்லாமல் வெண்டைக்காய் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ அதை அப்படியே வதக்கி விட்டுருங்க. அந்த கடுகு உளுத்தம்பருப்பு அந்த இதோட மிளகாய் வத்தலோடய அதை நல்லா சேர்த்து வதக்கி விட்டுருங்க. வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துடலாம். பெருங்காயம் சேர்த்துட்டு இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நல்லா அடுப்பை மீடியம் சைஸ்லேயே வச்சுட்டு இது நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், ரச சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்குமே அது வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுருங்க. காரம் அவ்வளோதான். மிளகாய் வத்தலும் மிளகு தூள் தான் காரமே சேர்த்துருக்கேன், வேறு எதுவுமே சேர்க்கல. ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. வேறு என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதை வீட்டில் செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எப்படி வந்திருக்கு எப்படின்றது எனக்கு சொல்லுங்கள். இப்போ அதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பாருங்கள். ஒரு அருமையான வெண்டைக்காய் பொரியல் 5 நிமிஷத்தில் இந்த வெண்டைக்காய் பொரியல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சுன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.